உள்ளம் தடுமாறும் நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா சின்னஞ்சிறு அன்னை மனம் ஏங்கும் தந்தை மனம் தூங்கும் நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா சின்னஞ்சிறு கிளியே. பாப்பா நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனிவர் வந்திருக்காங்க. நாரதர் மகாமுனிவரா? என்ன சொல்றீங்க சுவாமி? எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஆன். கூப்பிடும் போதே வெளியில வந்துறேன். பனி நேரத்துல கத்த முடியல. மேலூருக்கு டோல்கேட் போட்டாங்க. அப்படியா? இதுக்கு இன்னும் போடல. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. யாரி அந்த புள்ள? நான் சொன்னேன்ல 5 ரூபா குடியா. ஏய் நீ சொன்னாலா? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அருமையான இடத்துல பெருமையான ஆளு. உள்ள சத்தம் கேட்டுச்சு. பொழுதனைக்கு சத்தம் கேக்குதா? சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே, சோன்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என் தங்கச்சியை கூப்பிடவா? கூப்பிடவா? கூப்பிடுங்க. வாடா. நீரலி நோய்வா. காட்டுக்குள்ளே காலு கிளிய கண்டே காட்டுக்குள்ள
காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள காதல் அழைச்சு வச்சே பொழுதிருக்க பறந்திருச்சு போனது மறந்திருச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள காதல் அடைச்சு வச்சே. அண்ணா ஏறாம்மா நல்லாடுறா. ஏய் உன் புருஷனை சொல்லி வச்சு இப்படி சொல்லிவிட்டேன். அடிக்கடி சும்மா வீட்டில் கட்டி விட மாட்டியா புருஷனை? அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? இவளுக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த வாடகைக்கு வருது வண்டி. அம்மா நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கின்றாரடா. யார் என்ன அவர்தானே? இவர் அடிக்கடி வந்துட்டு இருக்காரு. பேச விட மாட்டேங்கிறாருமா. தனியா போட்டு இந்த பிள்ளை வந்தா அப்புறம் வரத்தாடி செய்வாரு. பக்கத்துல வந்து என்ன சரக்குன்னு தெரியல, வாடகை இப்படி வருதப்பா. நாரதர் மகாமுனி வந்திருக்கின்றார். ஓ பெரியவர் வந்திருக்காரு. பெரியவரா? பெரியவர். பெரியவர் ஆமா. பெரியார் இல்ல பெரியவர். பெரியவர். பெரியவருக்கெல்லாம் பெரியவர். ஆமா. மரியாதை கொடுத்தீங்களா? நல்லா கொடுத்தேன். ஆசீர்வாதம் கொடுத்தாங்களா? கொடுத்தார். எல்லாரும் மன மகிழ்ச்சியோட இருக்கீங்களா? அந்த பள்ளிக்கெல்லாம் கொடுத்தாரு. எனக்கு 5 ரூபா காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம அண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி 3 வெறுத்தவரன்னா அதனால அவர்கிட்ட பொன் பொருள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆசீர்வாதம் வேணா கொடுக்கலாம். என்னண்ணா? இடுப்பு கீழே வெள்ளியில வீணை வச்சிருக்காரு. களவன்றுவோம். சாமியை கூப்பிடுறேன். ஏய் பாக்குறவங்க களவாடி கொடுப்போம்னு நினைக்க மாட்டா. சாமியை கூடவா? நம்ம ஏன ஏமாத்தணும் களவாடணும். வாருங்கள் சுவாமி வாருங்கள். யாருங்க சாமிக்கு பல்லெல்லாம் நடுங்குது. சந்தனம் அண்ணா சாமிக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் நடுங்கிட்டு தான் இருக்கு. இல்ல அவங்களாம் ஊடல காணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதனால குளிரா நின்னுட்டு இருக்கு. அவ்வளவுதான் வடிவேல் மாதிரி. வருக வருக கான பிரியரி வருக கலக பிரியரி வருக பிரம்மாயன் புத்திரரி வருக கலைவாணி மைந்தரி வருக உலகோ சுற்று வாலிமணி வருக பாட்டுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக வல்லவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாக என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தூரியுடன் எப்பொழுதுமே உங்களை மாதிரி நான் கிடையாது. சரிம்மா? யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனசு எனக்கு இருக்கு. பெட்டிக்கார் பாவம் சிரமப்பட்டு உட்காந்துருக்காரு. என்ன வேணும்? அவர் கூட விடுங்க, அவருக்கு பக்குவம் இருக்கு, அதனால உட்காந்துக்குவார். தம்பி பாவம் குளிர் தாங்க முடியல. நீ தம்பி ஏண்டா கோயிலுக்கு மொட்டை அடிச்சிருக்க, இப்படி வெறும் மண்டையோட உட்காந்தா சளி பிடிக்காதாடா? எப்பொழுதுமே தலையில ஏடா மாப்பிள்ளை, அடே அப்பா உனக்கு நாராயண பாருங்க சாமி. என்னையா? சரி சாமி நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். போயிட்டு வாங்க.